பார்ட் 5 வீடியோல என்னெல்லாம் நம்ம பாக்குறோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பார்ட்டுமே பயங்கரமான அதிர்வலைகளை உண்டு பண்ண போகுது. பார்ட் 1ல நிறைய விஷயங்கள் பத்தி பார்த்தோம். பட் ஆனா இந்த பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 என்ன பார்க்க போறோம்? இந்த 5 பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? என்னடா திடீர்னு வந்தாது பார்ட் 1ல பார்த்தோம், பார்ட் 2ல பார்த்தோம், 5 பார்ட்டை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாருன்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கா? அப்படின்னா நீங்க இன்னுமே பார்ட் 1 வீடியோ பார்க்காத நபர்கள், ஓகேவா? தயவு செய்து இன்னும் பார்ட் 1 தமிழ் வீடியோ பார்க்காத 10th ஸ்டூடெண்ட் தான் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்க. இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபரா இல்லாம இருந்தா தயவு செய்து என்ன பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டா எங்களுக்கும் மோட்டிவா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ பண்றது. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, லைக்க போட்டு இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்தா போதாது, உங்க ஃப்ரெண்ட்ஸும் பாக்குற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய ஹெல்ப்பான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லா அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வேணும்னா நீங்க நம்ம இன்ஸ்டா பேஜ ஃபாலோவரா இருக்கணும். அதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்ஸ்டா பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணா போதாது, வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காம என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் நாங்க சொல்றத கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம இந்த பார்ட் 2 வீடியோ என்னங்கிறத பார்க்க போறோம். இந்த பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்றது நிறைய டவுட் ஆகும். அதனால ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு பார்ட் 2ல நம்ம என்ன சப்ஜெக்ட்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போறது டீட்டெயிலா பேச போறோம், ஓகேவா? நான் முதல்ல ஒண்ணே சொல்றதுதான், ஒவ்வொரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோலயும் கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாலும் உங்களால மார்க் எடுத்துடவே முடியாது. கொஸ்டின்ஸை வச்சு உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாலோ இல்ல அந்த கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுக்கிட்டாலோ மார்க் எடுக்க முடியாது. ஒவ்வொரு வீடியோலுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பல ஸ்டடி பிளான்ஸ் சொல்றோம். இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படி எழுதினாதான் மார்க் வரும், இந்த மார்க்கிங் ஸ்கீம் இப்படிதான் இருக்கு, ஓகேவா? இந்த பேப்பர் இப்படிதான் பிரசன்டேஷன் பண்ணுன்றோம். அப்ப அதெல்லாம் அதுக்கு தேவைன்னா நீங்க ஃபுல் வீடியோ முதல்ல பார்க்கணும். அதுக்கு தான் சொல்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நாங்க ஒரு 3 சப்ஜெக்ட உங்களுக்காக எடுத்திருக்கோம். அந்த 3 சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்லயும் மொத்தம் 5 வீடியோ உங்களுக்காக நாங்க மேக் பண்ணி போட போறோம். இந்த 5 வீடியோலும் 1 மார்க்ல இருந்து 2 மார்க்ல இருந்து 3 மார்க்ல இருந்து 4 மார்க்ல இருந்து 7 மார்க்ல இருந்து 5 மார்க்ல இருந்து 8 மார்க்ல இருந்து எல்லா கொஸ்டினுமே நாங்க உங்களுக்கு கொண்டு வருவோம். வித் கம்பல்சரியோட, வித் புக் இன்னர் கொஸ்டின்ஸோட எல்லாத்தையும் A to Z ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல கொண்டு வருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அண்ட் மேக்ஸ்ல 2 வீடியோ போட்டாச்சு. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1ல 8 மார்க் போட்டாச்சு. 43வது கொஸ்டின், 44வது கொஸ்டின், 45வது கொஸ்டின். இந்த 3 நெடுவினாலையும் என்ன கேட்பாங்க, கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல என்ன கேட்க போறாங்கன்ற அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸை கொடுத்தாச்சு. நீங்க வீடியோ பார்க்காம இருந்தா பார்ட் 1 தமிழ் வீடியோ பாத்துக்கோங்க. 10th மேக்ஸுக்கு 10 5 மார்க் எப்படி அட்டன் பண்றது, அந்த 50 மார்க் உங்களுக்கு தரக்கூடிய அந்த பர்டிகுலரான 10 5 மார்க்கையும் எப்படி படிச்சா அட்டன் பண்ணணும், எந்த கோல்டன் சாப்டர்ஸ் படிச்சா அட்டன் பண்ணணும், எந்த கோல்டன் சம்ஸ் போட்டு அட்டன் பண்ணணும், டீட்டெயில்டா அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். நேத்து 10th மேக்ஸ்க்கான அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், ஓகேவா? வித் கம்பல்சரி 5 மார்க் கூட. இன்னுமே நீங்க அந்த 2 வீடியோ தமிழ் பார்ட் 1, மேக்ஸ் பார்ட் 1 பார்க்கலன்னா தயவு செய்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப பார்ட் 2 தமிழ், சரி ஓகே. பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 தமிழ் எல்லாமே எதுக்குங்க அப்படின்னு டவுட் இல்ல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இந்த 5 பிளான் வீடியோஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு பிளான கொண்டு வந்திருக்கோம். என்ன பிளான் தெரியுமா? உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க்க முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். என்னடா இது, எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? ஏதாவது மாய மந்திரம் பண்ண முடியுமா, இல்ல ஏதாவது மந்திரஜாலங்கள் பண்ண முடியுமா, இல்ல இது சோசியமா? இது அப்படிலாம் கிடையாது. நாங்க தான் சொல்றோம்ல, ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 2 நாள் கேப் வரும். இப்ப பார்ட் 1 தமிழ் போட்டு இப்ப பார்ட் 2 உங்களுக்கு வரும்போது 2 நாள் கேப் கழிச்சு நீங்க இந்த பார்ட் 1ல நாங்க போட்ட அந்த 8 மார்க்ஸ் இந்த 2 டேஸ்ல நீங்க படிச்சிருக்கோம். அடுத்து இன்னைக்கு நம்ம பார்ட் 1ல தமிழ்ல 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். அதை இந்த 2 டேஸ்ல படிச்சிருக்கோம். இப்படி 2 டேஸ் கேப் விட்டு ஒவ்வொரு வீடியோஸும் போட போறோம். நீங்க எல்லா சப்ஜெக்டும் எங்களோட சேர்ந்து நான் கொடுக்குற இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு, இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் படிச்சுட்டீங்கன்னா 5 வீடியோக்கும் 3 வீடியோக்கும் 5 வீடியோ 15 வீடியோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எக்ஸாம் வைக்க போறோம். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வச்சு எக்ஸாம் வைக்க போறோம். அந்த எக்ஸாம் நீங்க எப்படி எழுத போறோம்? எல்லாருக்கும் டவுட் வரல. நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருக்கோம், ஒரு பக்கம் நாகர்கோயில்ல இருக்கும், ஒரு பக்கம் திருப்பூர்ல இருக்கும், ஒரு பக்கம் கோயம்புத்தூர்ல இருக்கும், ஒரு பக்கம் எங்கேயோ இருக்கும். தமிழ்நாட்டுல ஏதோ குக்கிராமத்துல மூல முடுக்குல இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூல முடுக்குல இருந்தாலும் சரி,
தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு எல்லையில இருந்தாலும் சரி நீங்களும் இந்த எக்ஸாமை எழுதலாம். இதுக்கு ஏதாவது பேமெண்டா அப்படின்னு ஒரு டவுட் வரும். வித்தின் 0% ஆஃப் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. எங்க பசங்க நாங்க என்ன பண்றோமோ அதை உங்களுக்கும் நாங்க பண்ண போறோம். அவ்வளவுதான் சொல்லிட்டு எங்ககிட்ட இம்பார்ட்டன்ஸ் கேட்கறாங்க, எங்ககிட்ட மாடல் எல்லாமே கேட்கறாங்க. ஓகேவா, எல்லாருக்குமே உதவி செய்யறதா எங்களுடைய நோக்கம். அதுதான் நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 15 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு மேக்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அந்த பர்டிகுலர் மாடல் கொஸ்டின் பேப்பரை நாங்க உங்களுக்கு கொடுப்போம். நீங்க இந்த எக்ஸாம் டேட் பிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம் அன்னைக்கு இந்த டைமோ அந்த டைத்துக்கு முன்னாடி நீங்க உங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல முதல்ல இதுக்கு ஜாயின் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லிருக்கணும், சொல்லாம இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றேன் பாருங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணதான் இந்த விஷயத்துல இந்த ஸ்கீம் கூட இந்த பிளான் கூட நீங்க டிராவல் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல இப்பவாவது எங்களோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல பயோல பாத்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே இருக்கும், ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் எல்லாமே இருக்கும். தயவு செய்து ஜாயின் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது தெளிவான விஷயங்கள். இப்ப அதனால என்னன்னா, நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்க அந்த நாள் அந்த எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்றோம், அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ணிடுவோம், அந்த வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல போட்டுருவோம். நீங்க உங்க வீட்டுல உட்காந்து நாங்க சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பேப்பர்ஸ்ல நீங்க எக்ஸாம கிளியரா அந்த 3 hours உட்காந்து எழுதி முடிச்சுட்டு நாங்க சொல்லக்கூடிய அந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்க உங்க பேப்பர்ஸ் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா நாங்க உங்க பேப்பர் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டு பப்ளிக்ல எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க கீ பேப்பர் வச்சு, அந்த கீ பேப்பர் வச்சு உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணி உங்களோட பப்ளிக் மார்க்கை முன்னக்கூட்டியே கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணிடுவோம் ஃபார் 99%. இது வித்தியாசமா இருக்கு எல்லாத்துக்கும். இது எப்படி ஜாயின் பண்றதா, சிம்பிள் ஜாயினிங், ஒண்ணுமே இல்லை. என்னோட வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டெய்லி நாங்க போற இந்த 15 வீடியோவை நீங்க டெய்லி பார்த்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் படிச்சுக்கிட்டே வாங்க. 15 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 days கேப் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சப்ஜெக்டா எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்து 3 சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத போறோம். உடனே இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் எக்ஸாமா, மத்த சப்ஜெக்ட் இல்லையா, இந்த 3 முடிச்சுட்டு மீதி 2 சப்ஜெக்ட் நம்ம பண்ண போறோம். இந்த பிளான் ரொம்ப பெரிய பிளான். இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி தான். பட் இதனால நம்ம இதை சாத்தியப்படுத்தி காட்டுவோம். நீங்க எல்லாரும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த பிளானோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஓகேவா, இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு பெருசா பேருக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் டைரக்டா வந்துடுறேன். ஓகேவா, 10th தமிழ்ல 5 மதிப்பெண்கள். ஓகேவா, நமக்கு மொத்தம் இந்த 5 மார்க் பாத்தீங்கன்னா 25 மார்க் இருக்கலாம். 75 மார்க் பேலன்ஸ் போக மீதி 25 மார்க் இந்த 5 மார்க் செக்ஷன் இருக்கு. இது என்ன ரெண்டா கரெக்டா நான் பாத்துறப்ப கீழே உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆட் ஆகிடுது. இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா வேணுமா, நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு கிளியரா கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 5 மார்க் நம்ம அட்டன் பண்ண போறோம். ஓகே, 5 வினாக்கள் எழுதணும், 5 5 மார்க் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 38, 39, 40, 41, 42, மொத்தம் 5, 38, 39, 40, 41, 42. இந்த 38ல ஏன் இந்த மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, நீங்க எக்ஸாம் எழுதும் போது இந்த ஆன்றத போட்டுதான் ஆகணும். எங்க பசங்களே எவ்வளவு சொன்னாலும் எக்ஸாம் எழுதும் போது இந்த ஒவ்வொரு செக்ஷன்ல கூட இந்த போடாம எழுதுறானுங்க. நான் நல்லதுக்கு சொல்றேன், நாங்க சொல்றத கேட்டாதான் மார்க் வரும். இந்த 38 மட்டும் நீ போட்டா போதாது. இது ஆல் அவர் தான் மென்ஷன் பண்ணலாம், மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா, தயவு செய்து சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஓகேவா, நீ படிக்கிறத விட பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஸ்கேன் காப்பி வீடியோ போறோம். யாராவது வீடியோ ஃபுல்லா பாக்குறியா, உன் சீனியர்ஸ் என்ன தப்பு பண்ணிருக்கான், ஏன் மார்க் போச்சுன்றத பார்த்ததான் உனக்கு தெரியும். ஒரு சப்ஜெக்டோட ஒவ்வொரு சப்ஜெக்டோட கீ பேப்பர் போறோம், கீ ஆன்சர் பேப்பர், கவர்மெண்ட் எப்படி ஒவ்வொரு மார்க்கும் அலாட் பண்ணி கரெக்ஷன் பண்றது A to Z போறோம்ல, அதை பார்த்ததானே தெரியும். தயவு செய்து இந்த ஸ்கேன் காப்பி வீடியோஸ், ஆன்சர் காப்பி வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டம் பிளான்கான ஐடியா டீட்டெயிலா தெரியும். இப்ப நம்ம 38ல என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, செயல் அண்ட் உரைநடைக்கான நெடுவினாக்கள் வரப்போகுது. 43லயும் செயல் அண்ட் உரைநடை நெடுவினாக்கள். ஓகே, இந்த 38ல அக்யூரா எந்த நெடுவினா வரும் உங்களுக்கு தெரியுமா? இந்த 38வது கொஸ்டின்ல பப்ளிக் எக்ஸாம்ல எந்த நெடுவினா கேட்க போறாங்க யாருக்காவது தெரியுமா? அதை நான் இப்ப சொல்ல போறது கிடையாது. உடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. நான் கண்டிப்பா இப்ப சொல்ல மாட்டேன். இந்த 38வது கொஸ்டினுக்கு உங்களுக்கு 3 கொஸ்டின் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த 3 கொஸ்டின் வந்து பர்டிகுலர் அந்த ஒரு கொஸ்டின் தான் பப்ளிக் எக்ஸாம் கேட்க போறாங்க. அந்த ஒரு கொஸ்டின் என்னன்றதை உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு கொஸ்டினை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். வெயிட் பண்ணிக்கோ. இந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னா நீ நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும், நம்மளுடைய இன்ஸ்டா பேஜோட ஃபாலோவரா இருக்கணும், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா, 39th கடிதம். நமக்கு மொத்தம் 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கடிதம் இருக்கு. ஒன்னு புகார் கடிதம், இன்னும் உறவினர்களுக்கு எழுத கடிதம். உன் வீட்டுல ஏதோ தண்ணி சரியில்லை, உணவுல பிரச்சனை, ஓகே, உணவு நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட போறோம், உணவு பற்றாக்குறை, உணவுல ஏற்பட பிரச்சனை, புகார் கடிதம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து சைக்கிள் காணாம போச்சு புகார் அளிக்கிறது, தெருவிளக்கு பிரச்சனை புகார் அளிக்கிறது, இதெல்லாம் புகார் கடிதம். 2 விதமான கடிதம் வரப்போது. ஒன்னு புகார் கடிதம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய உறவினருக்கு, நண்பனுக்கு எழுதுற கடிதம், உன் தோழிக்கு எழுத கடிதம், உன்னுடைய லவருக்கு எழுத கடிதம்,
எதுவாக இருக்கலாம். ஓகேவா, அவங்களோட ரிலேஷன்ஸ் ஒரு கடிதம். இந்த 2 விதமான கடிதம் வரப்போகுது. ஓகேவா, அதுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கீழே 4 கடிதங்கள் கொடுத்துருவோம். இந்த 4 கடிதம் இருந்தா ஒன்னு நீ படிச்சுக்க போறேன். பட் ஆனா அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கடிதம் கேட்கதான் செய்வேன். இப்படிதான் இருந்தாலும் சார் இந்த 38 சொல்லிட்டீங்களே, இந்த 39 அந்த கடிதம் என்னன்னு கேட்பல, அந்த கடிதமும் உங்களுக்கு கரெக்டா பப்ளிக் எக்ஸாம் 2 நாளைக்கு கூட அந்த கடிதத்தை நான் ரிவீல் பண்றேன். ஓகேவா, பாத்துக்கோ. 40வது காட்சியை கண்டு கவிதை எழுதுக. ஒரு டைகிராம் கொடுத்துட போறாங்க. இந்த டைகிராமுக்கு காட்சியை கண்டு கவிதை எழுதுகள் சொல்றாங்க. கவிதை எழுதணும். நிறைய பேர் ஸ்கூல் டீச்சர்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, பல ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இது என்னமோ பாயிண்ட் போட்டு பாயிண்ட் அவுட்டா எழுத சொல்றாங்க. ஓகேவா, ஒரு சில ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படி பண்றாங்க. தயவுசெய்து ஸ்கூல் டீச்சர்ஸ் மாத்திக்கோங்க. பட் கவர்மெண்ட் சொல்றது கவிதை எழுத சொல்றாங்க. ஓகேவா, அப்ப அது கவிதை பேட்டர்ன்ல எழுதணும். புரியுதா? ஓகே, அது தயவுசெய்து கவிதை எழுதுங்க. அதுக்கு ஓகேவா, நீங்க பாயிண்ட் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்படி இருக்கீங்க, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. ஓகேவா, இதுக்கு காமனா எல்லா டைகிராமுக்கும் காமனான கவிதை நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அந்த கவிதையை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த கவிதையை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கிட்டாலே போதும். எந்த டைகிராமுக்கும் அந்த கவிதை எழுதுனா உங்களுக்கு கரெக்டா 5 மார்க் ஃபுல்லா போடுறோம். இது 40 காட்சியை கண்டு கவிதை எழுதுங்க. 41 என்பது படிவம். மொத்தம் நமக்கு 4 வகையான படிவம் இருக்கு. படிவம் மீன்ஸ் சலான். ஓகேவா, மொத்தம் 4 வகையான படிவம். ஒன்று நூலக உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம். ஓகேவா, அப்புறம் 11ஆம் வகுப்பு சேர்க்கை படிவம். ஓகேவா, நீங்க 11th ஸ்டாண்டர்ட் சேர்றதுக்கான அட்மிஷன் சலான். ஓகேவா, அதுக்கப்புறம் 3வது படிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் சேர்வதற்கான உறுப்பினர் சேர்க்கை படிவம். ஓகேவா, 4வது படிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், 4வது படிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்டச்சர் பணிக்கு நீங்க வந்து ஒரு டைப்ரைட்டர் போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் போடுற ஒரு பயோடேட்டா, உங்களோட பயோடேட்டா ரெடி பண்ண. அப்ப இந்த 4 சேனல்ல இருந்தா ஒரு சேனல், தயவு செய்து இந்த 4 சேனல்ல ஒரு சேனல் இம்பார்ட்டன்ட் கேட்டுறாதீங்க. ஓகேவா, அதெல்லாம் யாரும் தர முடியாது. 4ல இருந்து 1 என்ன வரும் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அது எப்ப என்னது அது அப்பப்போ சொல்றேன். ஓகேவா, இப்ப 42வது கொஸ்டின் நிற்க அதற்கு தக. அப்புறம் 42ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வரும். நிற்க அதற்கு நம்மளுடைய 7 யூனிட்லயும் புக் பேக்ல ஒன்னு இருக்கு. ஓகேவா, அந்த 7 யூனிட் நீங்க படிச்சாதான் கண்டிப்பா ஒன்னு அட்டன் முடியும். பட் பர்டிகுலரா ஒரு 3 நாள் கொடுத்து இதுல இருந்து ஒண்ணு வர வைக்க முடியும். அந்த இம்பார்ட்டன்ஸும் கீழே உங்களுக்கு ஸ்லாட் ஆக போகுது. இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டா படிச்சீங்கன்னா நீங்களும் தமிழ்ல சென்டென்ஸ் போறதா மாறலாம். இந்த பார்ட் 2 வீடியோ நீங்க பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து தயவுசெய்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்குள்ள நீங்க முடிச்சு வச்சுருங்க. நாளைக்கு உங்களுக்கு 10th சயின்ஸ் வீடியோ மேக் ஆகி வரப்போகுது. மிஸ் பண்ணாம எல்லா வீடியோ இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் தமிழ்ல வர எல்லா வீடியோக்கும் நீங்க பார்த்து நீங்களும் ஒவ்வொரு சொல்லியில சென்டர் வந்து எங்களுடைய உதவியில நாங்க சேரும். நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய உதவி தெரியுமா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.